நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்படும் கொடி கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் கூடுதல் விவரத்தை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகள் சட்டவிரோதமாக வைத்திருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் ராமலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து அந்த அரசியல் கட்சிகள் தங்கள் அரசியல் மேடையாக அதை பயன்படுத்தி கொடிக்கம்பங்களை நடுகிறார்கள். இதனால் பொதுமக்களுக்கும் வள்ளி வாகனங்களுக்கும் ஆம்புலன்ஸ்களுக்கும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் தலைமை நீதிபதி சஞ்சய் விஜய் கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது நெடுஞ்சாலைத்துறை தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, 45 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள 89 கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் 40 இடங்கள் இருக்கக்கூடிய கம்பங்களை அகற்ற வேண்டி இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். இதையடுத்து இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தி இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தை எதிர்மனுதாரராக சேர்த்த நீதிபதிகள் அரசியல் கட்சிகளை வழக்கில் சேர்ப்பதற்கு மனுதாரருக்கு அனுமதி அளித்தும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.